ஆடிப்புறம் அம்பிகைக்கு உகந்த நாள். அன்னைக்கு சித்தர்கள் யோகிகள் எல்லாம் தவம் இருக்கிறதுக்காக அந்த நாளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அன்னைக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த நாள். நாம் அன்னைக்கு அம்பாள் கிட்ட என்ன வரன்னு கேட்டாலும் அம்பாள் நம்ம கொடுப்போம். நம்ம வந்து வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து வளைகாப்பு பண்ணுவோம் இல்லைங்களா, 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் 9ஆம் மாதம் அது மாதிரி அம்பாளுக்கு பண்ணுறது தான் ஆடிப்பூரம். அன்னைக்கு அம்பாளுக்கு வந்து வளையல் மாலை போடுவாங்க, கண்ணாடி வளையல. இப்போ பெண்கள்லாம் மாசமாக இருக்கும்போது கை நிறைய வளையல் போடுவோம் இல்லையா, அது மாதிரி அம்பாளுக்கு மாலையாக போட்டு வளையல் போடுவாங்க. அந்த நாளை வந்து தவற விடாதீங்க. நீங்கள் அம்பாள் கிட்ட என்ன கேட்டாலும் அன்னைக்கு அம்பாள் நமக்கு கருணை காட்டி நம்ம கேட்கறத கொடுப்போம். அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். இந்த நாளை தயவு செஞ்சு தவற விடாதீங்க, கோயிலுக்கு போங்க. அம்பிகைக்கு வந்து எப்பவுமே இரக்க குணம் அதிகம். அன்னைக்கு இப்போ வேற அன்னைக்கு தாய்மை அடைஞ்சிருக்க மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அம்பாள் வந்து நமக்கு கண்டிப்பாக எது நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதனால் ஆடிப்புறத்தை தவற விடாமல் நீங்கள் கோயிலுக்கு போய் அம்பாள் கிட்ட என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க. அது உங்களை அதே மாதிரி அங்கே வயசானவங்க இருப்பாங்க, சுமங்கலிங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு 2 வளையல் கொடுத்து குங்குமம் கொடுங்க. அவங்க கையால் நீங்கள் குங்குமம் வச்சு அவங்க கிட்ட சொல்லுங்கள், அம்மா அடுத்த வருஷம் கூடலாம் இவங்க தாய்மை அடையணுமா, உங்களோட ஆசீர்வாதம். அவங்க கிட்ட வயசானவங்க கிட்ட குங்குமம் வச்சு அவங்க கிட்டே வேண்டிக்கங்க, அம்பாள் கிட்டே வேண்டிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நிறைவேறும். முக்கியமாக ஆடிப்புறத்தன்னைக்கு குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு அம்பாள் கிட்ட வேண்டிட்டா, தாய்மை குளத்தில் இருக்கிற அம்பாள் கிட்ட நீங்கள் வேண்டிட்டுனா கண்டிப்பாக உடனே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பா. நீங்கள் கவலை இது படாதீங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் அம்பாள் கிட்ட போய் வேண்டிக்கோங்க. வேண்டி மடியை பிடிச்சி கேளுங்க, அம்மா எனக்கு ஒரு குழந்தைய கூட நீங்கள் இது பண்ணி கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அம்பாள் கண்டிப்பாக கொடுப்பான்.